மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருவர் 20 வாசிக்க கேட்போமா? அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோவென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை. உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடனே சொன்னேன். அல்லேலூயா. கவனியுங்கள், அருமையான நெகேமியா என்கிற ஒரு தேவனுடைய மனிதர், அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவருடைய என்ன ஸ்டேட்மெண்ட்னா, சன்பல்லா தொபியா என்கிற கேமேஷ் என்கிற 3 பேருடைய அவர்கள் எழுப்பின சில போராட்டங்களுக்கு அவர் கொடுக்கிற மறுமொழி தான் இந்த வசனம். கவனிப்போ, என்ன செய்தார் நெகேமியா என்றால், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. எருசலேமை குறித்து உங்களுக்கு சின்ன ஒரு வரையறை சொல்வேனானால், எருசலேம் என்கிற ஒரு தேசம் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது. அவர்கள் இஸ்ரவேலர்கள் சேர்ந்து அவர்கள் எருசலேமை தலைமையிடமாக வைத்து அரசாண்டார்கள். முதல் ராஜா சவுலுக்கு பிறகு தாவீது ராஜாவாய் கொண்டு வரப்பட்டார் தேவனாலே. தாவீதுக்கு பிறகு அவன் குமாரன், சவுலுடைய குமாரன் தாவீது அல்ல, அவன் வேற குடும்பம், பென்யமீன் கோத்திரம். தாவீது யூத கோத்திரம். யூதாவின் கோத்திரத்திலிருந்து எழும்பி ஆண்டவர் தாவீதை எழுப்பின பிறகு தாவீதுனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். உன் பிள்ளைகள் ஒரு சிங்காசனத்தின் மேல் இல்லாமல் போவதில்லை என்று சொல்லுகிறார். அந்த வாக்கின் அடிப்படையில் ஆண்டவர் அடுத்து அவன் குமாரனாகிய சாலமோனை ஆண்டவர் எழுப்புகிறத பார்க்கிறோம். தாவீதுக்கு பிறகு சாலமோன் ரொம்ப கட்டடங்களை எல்லாம் கட்டி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணதுனால மக்களிடத்துல வரிய வசூலித்து விட்டார். இன்னைக்கு சாலமோன் பில்டிங் கட்டுறதுக்கு காசு வேணும்ல, ஆலயத்தை கட்டினார், அரண்மனையை கட்டினார், மக்களை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டார். பிறகு அவர் காலத்துல பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, ஆனா மக்கள் படுவேதனை. சாலமோன் பில்டிங் எல்லாம் கட்டுறதுக்கு மக்களை பாடாப்படுத்தி, என்னவிருந்தாலும் தேவ சித்தத்துக்கு உட்பட்டது, பாடாப்படுத்தி மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால சாலமோனுடைய மகன் ரெகோபயாம் ராஜாவாகிற போது வந்து கேட்டாங்க, ஐயா ஒன்று பண்ணுங்க, உங்க அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, ஒன்றும் பேச வழி இல்லை உங்க அப்பாட்ட, அதனால நாங்க என்னமோ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம், உங்க அப்பா பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிட்டாங்க, நாங்க தேய்பிறையாட்டு போனோம், அதனால ஒன்று பண்ணுங்க, வரிய கொஞ்சம் குறைப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டான். ஐயா ரொம்ப அழகான பதில் சொன்னார். 3 நாள் கழிச்சு வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நல்ல பதில். இந்த 3 நாள்ல அவர் ஒரு காரியம் பண்ணா பரவாயில்ல, இன்னொரு காரியம் பண்ணிட்டார். என்னன்னா 2 ஆலோசனை கேட்டார். எப்பவுமே ஒரு ஆலோசனை, வேதத்துல சொல்லுது ஆலோசனைக்காரர் அநேகரானால் சுகம் உண்டாகும்னு, சில இடங்களில் சங்கடமும் உண்டாயிரும். ஒரு ஆலோசனை என்ன சொன்னாங்கன்னா, தனக்கு தகப்பன் காலத்துல வளர்ந்தவங்க இருக்காங்கல்ல, பெரியவங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டார். அவங்க சொன்னாங்க, ஆமாய்யா நாங்களுமே உங்கள்ட்ட சொல்லணும்னு இருந்தோம், உங்க அப்பா பாடா படுத்திட்டாரு, மனுஷன் பில்டிங் எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு, எங்களை பார்க்க நல்லா இல்லை, நாங்க மோசம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்க சௌசனியம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மூத்தவர்கள் சொன்னாங்க. ஆனா மாப்பிள்ள எப்படிடா இப்படி கேட்கறாங்கன்னு சொல்லி தன்னோடு வளர்ந்தவர்கள்ட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டான். யார்கிட்ட கேட்டா? தன்னோடு வளர்ந்தவர்கள்ட்ட போய். அவங்க, மச்சி நீ யாரு? ராஜா, நீ போய் அவங்களுக்கு இறங்கி போறதா? அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதன்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டாங்க. என்ன ஏத்தி விட்டாங்க? சில ஆள் உசுப்பேத்தி விடுவாங்க. பைக் ஓட்டும் போது பின்னாடி உட்கார்ந்து, இன்னும் வேகமா போங்க, இன்னும் வேகமா போ, இன்னும் வேகம். நான் என்ன பண்றேன், என்ன தெரியா, அத வீடியோ பண்றேன், ரீல்ஸ் போடலாம், வேகமா போன. இப்படி உசுப்பேத்தனா பிறகு வேகமா போவார். தம்பி 120ல் போவார், அப்புறம் 108ல் போவார். அது ஒன்றும் பண்ண முடியாது. உசுப்பேத்தி விட்டாங்கல்ல, இவங்க உசுப்பேத்தி விட்டு பாவம் 3 நாள் கழிச்சு எல்லாரும் வந்த உடனே இவர் என்ன டயலாக் விட்டாருன்னா, இந்த வீர டயலாக் எல்லாம் இருக்குல்ல, இது அவருக்கு பிடிச்சிருச்சு. இந்த மூத்தவங்க டயலாக் பிடிக்கல. அது என்ன வயசு பெருசு என்னமோ சொல்லிட்டு போகுது, நம்ம கூட இருக்கிற தம்பிமாரெல்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு உசுப்பேத்தி விட்டான்.
சொன்னா இங்க பாருங்க, எங்க அப்பா இடுப்பு இருக்குல்ல, இடுப்பு, ஆமா, அதை விட என் சுண்டு விரலே பெருசா கொண்டான். போச்சா? விளங்குதா உங்களுக்கு? எங்க அப்பா இடுப்பை விட என் சுண்டு விரல் பெருசுனா என் இடுப்பு எம்மா பெருசா இருக்கும்னு யோசித்து பாருங்கன்ட்டான். வந்த ஜனங்கள் சொன்னாங்க, ஓமட்ட எங்களுக்கு பங்கும் இல்லை, பாத்தியம் இல்லை, தாவீது குடும்பத்தில் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சத்தம் போட்டு போயிட்டாங்க. போகும்போது ஆண்டவர் ஏற்கனவே எரோபயாம்னு ஒரு ஆள் உண்டு. இந்த பேர் பெரிய குழப்பமா இருக்கும். ரகோபயாம், எரோபயாம். எரோபயாம் யாருன்னா, அவன் நேபாத்தின் குமாரன் மாத்திரமல்ல, இந்த சாலமோனுடைய வீட்டுல ஸ்வீப்பர், துடைக்கிற தூக்கிற ஆள், வீட்டு வேலைக்காரன். ஆண்டவர் சாலமோன் தவறா போகும்போது சாலமோனை அசிங்கப்படுத்துவதற்காக, சாலமோனை வெட்கப்படுத்துவதற்காக கர்த்தர் சொன்னாரு, உன் வீட்டுல வேலை செய்யறான் பாத்தியா, அவனை நான் பெரிய ராஜாவாக்கு வேண்டார். அப்படி ஆக்கப்பட்டவன் தான் எரோபயாம். ஆண்டவர் கோத்திரங்களை ரெண்டா பிரித்துட்டார். 2 கோத்திரம் ஒரு பக்கம், 10 கோத்திரம் ஒரு பக்கம், மைனாரிட்டி ஒரு பக்கம், மெஜாரிட்டி ஒரு பக்கம். மெஜாரிட்டியை தூக்கி அந்த வேலைக்காரன் கையில கொடுத்தார், மைனாரிட்டி தூக்கி சாலமோனுடைய பையன். ஏன்னா ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு விளக்க கட்டளையிடுவேன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தைக்காக, அந்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காக, சொன்ன சொல்ல காப்பாற்றுகிற நம்முடைய தெய்வமாச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் 2 கோத்திரத்தை இவங்கள்ட்ட கொடுத்தாரு, 10 கோத்திரத்தை எரோபயாம்கிட்ட கொடுத்தார். பிறகு எரோபயாம் சரியில்லை, பாஷா அந்த குடும்பம் வந்தது. இப்படி உம்ரி, சிம்ரி, இப்படி பல குடும்பங்கள், 4 டைனாஸ்டி இஸ்ரவேலை 20 ராஜாக்களை அரசாண்டார்கள். இங்க வந்து ஒரே குடும்பம் தான். யார் குடும்பம்? தாவீதினுடைய குடும்பம் 19 ராஜாக்களாக இஸ்ரவேலை அரசாளுகிறார்கள். அந்த யூதாவை அரசாளுகிறார். 2 கோத்திரத்தை அரசாளுகிறார். இந்த காலகட்டத்தில் பாபிலோன் படையெடுப்பு நடந்தது. பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் வந்து தேசம் முழுவதையும் சுட்டரித்து போட்டு இஸ்ரவேல் யூதா 2ஐயும் பாரபட்சம் பார்க்காம தூக்கிட்டு போயிட்டான். ஆலயத்தில் உள்ள சகல பனிமுட்டுகளை தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போய் தான் அவன் குமாரன் பெல்சாசார் வந்து பப்பாட்டிகள் 1000 பேரோட விருந்து சாப்பிட்டான். விளங்குதா உங்களுக்கு? ஆலயத்தினுடைய பனிமுட்டுகளை இப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு போன பிறகு ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது, அலங்கம் இடிக்கப்பட்டு போனது. 70 ஆண்டுகள் கழித்து ஒரு தேவ மனுஷனுக்குள்ள ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த தேவ மனுஷன் தான் நெகேமியா. அவன் ஒரு காரியம் செய்கிறான். அவன் இருக்கிற பொசிஷன் ரொம்ப நல்ல பொசிஷன். அவன் ரொம்ப அரண்மனையில் வேலை செய்கிற ஆள். அது சாதாரண அரண்மனை அல்ல. அன்னைக்கு இருந்த சாம்ராஜ்யத்தில் ஒரு பெரிய அரண்மனை. அன்னைக்கு இருந்த அந்த அரண்மனை சூசான் என்கிற இடத்துல இருந்தது. அந்த அரண்மனை மிகப்பெரிய அரண்மனை. 127 நாடுகளுக்கு மேலாக ஆளுகையில் உள்ள ஒரு பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையில் ராஜா அர்த்தசஷ்டாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிறான். பெர்சிய ராஜா அர்த்தசஷ்டா என்கிற ஒரு ராஜா இருக்கிறார். அவருக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிற நல்ல ஒரு வேலையை, கவர்மெண்ட் ஜாப், சேஃப் ஜோன், ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து ரொம்ப அழகா இருக்கிறான். அப்போது ஒருவன் வருகிறான். அந்த வந்த ஒருவன் தேசம் இப்படி இருக்கிறது என்கிற செய்தியை சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு பெரிய பாரம். இன்னைக்கு நான் உங்களோட பேசுகிறேன். இடிக்கப்பட்ட அலங்கம் கட்டப்பட்டது. அது அவர்களால் அல்ல, தேவன் அவர்களுக்கு கை கூடி வர பண்ணினார். இன்றைக்கு அதுபோல இடிக்கப்பட்ட பல வாழ்க்கைகள், இடிக்கப்பட்ட பல நம்பிக்கைகள், சிதைக்கப்பட்ட பல காரியங்களை கர்த்தர் திரும்ப கட்டி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கு. நான் ஒரு 7 காரியங்களை வேகமா, இடிக்கப்பட்ட ஒரு காரியம் ஆசீர்வாதமாய் கட்டப்பட என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு 7 காரியங்களை வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த சூசான் அரண்மனை எல்லாம் எங்க இருக்கு பாஸ்டர் நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இக்கால புவிகோள அடிப்படையில் சில காரியங்களை சொல்லுகிறேன். இது வேற ஒன்றும் இல்லை. மேதியா, பெர்சியா, சுமேரியா, இந்த பக்கம் அந்த பக்கம் அசீரியா, இப்படிப்பட்ட ராஜ்யங்கள் சூழ்ந்த ஏலாம் என்கிற ஒரு தேசத்தில் சூசான் அரண்மனை இருக்கிறது. இக்காலத்தின் புவிகோள் அடிப்படையில் அது வேற ஒரு தேசம் அல்ல, ஈரான் தேசம். அங்கதான் சுற்று வட்டார நாடுகள்லாம் இருக்கிறது. பார்த்தீனிய நாடுகள் இதெல்லாம் சூழ்ந்து, சுமேரிய, பார்த்தீனிய எல்லாம் சூழ்ந்திருக்கிற, மேதிய, பெர்சிய, பாபிலோனிய சகல தேசங்களும் சூழ்ந்திருக்கிற நடுமையம் தான் சூசான் அரண்மனை இருக்கிறது. இந்த அரண்மனையில ராஜா அர்த்தசஷ்டா இருக்கும்போது தான் இவன் பானபாத்திரம் கொண்டு போறான்.
கொண்டு போகும்போது அவனுக்குள்ள இந்த செய்தி வருகிறது. நீங்கள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்பீங்களா? அழகா இருக்கு. 1ஆம் அதிகாரம் 2ஆம் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். நல்ல கவனிங்க. முதல்ல அவன் தேவன் கைகூடி வர பண்ண வேண்டுமானால் என்ன சுபாவங்கள் நெகேமியாவுக்குள்ள இருந்தது என்பதான் சொல்ல போறேன். அவன் விசாரிக்கும் போது தேசத்தினுடைய நிலைமையை அறிந்து கொள்ளுகிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஊழியர்களா இருக்கட்டும், ஜபக்குழு தலைவர்களா இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவதற்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய முதல் சுபாவம், நீங்கள் உங்களுக்காக வாழுகிறவர்களா இல்லாதபடி மற்றவர்களை விசாரிக்கிறவர்களா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு கிராமத்தை விசாரிக்கணும். அவங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன? நான் சேஃப் ஜோன்ல இருக்கிறேன், நான் நல்ல வருமானத்தில் இருக்கிறேன், அரசாங்க வேலையில் இருக்கிறேன், ராஜாவுக்கு பக்கமா இருக்கிறேன், எனக்கு ஒரு கவலையும் இல்லை. என் காரியங்களை இன்க்ளூடிங் அவனுடைய முகம் கூட வாடக்கூடாது. அந்த அளவுக்கு சேஃபா இருக்கிறான். அவன் முகம் வாடினா கூட யாராவது ராஜாவுக்கு விஷம் வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் ராஜா அவன் தலையை வெட்டிடுவான். முகத்துல கூட துக்கம் வரக்கூடாது. அந்த அளவிற்கு நல்ல ஒரு வேலை, டிப் டாப்பா இருக்கணும். ரொம்ப ராஜா சாப்பிடுற சாப்பாடு தான், ராஜாவோடு நிக்கிற ஒரு ஸ்தானம் தான், ரொம்ப நல்ல உயர்ந்த அனுபவம். இன்னைக்கு நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, தேவன் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வாதமா வாழ வைத்திருப்பார் என்றால் அநேகர் பக்கத்து வீட கூட விசாரிக்க மாட்டாங்க. விசாரிக்கிறவர்களை கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறார். நமக்கு ஒரு சுபாவம் இருக்கணும் சிஸ்டர், விசாரிக்கிற சுபாவம் இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்து வீட்டை விசாரிக்கணும், அந்த தெருவை விசாரிக்கணும், இங்க என்ன நடக்குதுங்கிறத விசாரிக்கணும். கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. எங்க தெருவில் தொடர் தற்கொலை நடக்குது, ஏன்? விசாரிக்கணும். அந்த குடும்பத்துல குடிகார குடும்பத்துல தினந்தோறும் சண்டை நடக்கிறத ஏன்? விசாரிக்கணும். விசாரிக்கிறவர்களுக்கு கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறார். அவன் விசாரித்தான். ஆத்துமாக்களை குறித்து விசாரிக்கணும், கிராமங்களை குறித்து விசாரிக்கணும், அந்த இடம் எப்படிப்பட்டது என்பதை விசாரிக்கணும். ஏன் அங்க மனம் திரும்புவது இல்லை என்று விசாரிக்கணும். அங்க கிரியை செய்கிற ஆவிகளை குறித்து விசாரிக்கணும். விசாரிக்கிறவனாய் இருந்தான் நெகேமியா. இரண்டாவது, விசாரிக்கிறதோடு மாத்திரமல்ல, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அழகா சொல்லுகிறது. வாசிக்கலாமா? இந்த வார்த்தைகளை கேட்டபோது, இந்த வார்த்தைகளை விசாரிக்கும் போது வந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து, பயங்கர பாரம். அவனிங்க யாருக்கு ஆண்டவர்? உங்க ஜெபக்குழு தலைவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் அந்த கிராமத்தை, அந்த தெருவை ஆண்டவர் கைகூடி வர பண்ண வேண்டுமானால், உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ண வேண்டுமானால், நீங்கள் விசாரிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை குறித்து குறிப்பெடுக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, பாரப்படணும். ஒரு ஊழியக்காரன் ஒரு ஏரியாவை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா அவனுக்குள்ள ஒரு பாரம் உண்டாகணும். நெகேமியாவுக்குள்ள ஒரு பாரம் வந்தது. பாரம் வந்தா என்ன ஆகும்? அவங்க உட்கார்ந்து அழுவாங்க. பாரம். நெகேமியாவுக்குள்ளே ஒரு பாரம் இருந்தது. யாருக்கு ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார்? எந்த ஜெபக்குழுவை ஆண்டவர் ஆத்துமாக்களால் நிரப்புவார்? முதல்ல சும்மா போனேன் வந்தேன் அப்படிங்கிறதல்ல, விசாரிக்கணும். காக்காவா இருக்கக்கூடாது, புறாவா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னடாப்பா காக்காவா புறாவான்னு புது கதை எழுப்புறாருன்னு யோசிக்கிறீங்களா? நோவா பேழையில் இருந்து என்ன திறந்து விட்டாரு? ஃபர்ஸ்ட் காக்கா போகுது வருது. சோத்திரம். நான் உங்களை யாரையும் காக்கான்னு சொல்லல, நீங்க கோவப்படக்கூடாது. சில காக்கா ஒன்றும் பண்ணாது, போகும் வரும். கோயிங் கம்மிங். பிரேசலுக்கு கோயிங், விரிச்ச கையோட கம்மிங் கோயிங். காக்கா போகுது வருது. ஆனா ஒரு புறாவை அனுப்புனாரு, அது கோயிங் கம்மிங் இல்லை, அழகா ஒரு ஒலிவ இலையை பறிச்சு கொண்டு வந்தது. இன்னைக்கு அநேகர் புறாவை போல இருக்கணும்னு ஆசைப்படுறார் ஆண்டவர். ஜெபக்குழு தேசத்தில் இருக்கிற நன்மைகளை சபைக்குள்ள கொண்டு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார்.
ஆத்துமாக்கள் என்கிற புறாக்கள், ஆத்துமாக்கள் என்கிற ஒலிவ இலைகளை கொண்டு வரணும் கர்த்தர் விரும்புகிறார். அதை விட்டுக்கிட்டு வெறும் காக்கா போல போறதும் வர்றதும், ஜெபக்குழுவுக்கு போனேன் வந்தேன், போனேன் வந்தேன், ஒரு ஆண்டாய் போனேன் வந்தேன், போனேன் வந்தேன், பிரயோஜனம் இல்லையே. ஒரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமானால் அவர்கள் முதல்ல விசாரிக்கணும், இரண்டாவது அவர்கள் பாரப்படணும் உள்ளத்துல. ஆண்டவரே, எங்கள் தேசம் இவ்வளவு மோசமா இருக்கப்பா, இளம் மரணங்கள், ஆண்டவரே அங்க யாரும் எங்களுக்கு இல்லையேன்னு வருத்தப்படுவேன், உள்ள கால் வைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு யோசிப்பேன். அங்க இருக்கிற திடீர் இளம் மரணங்கள் எல்லாம் நான் பேனர்ல பார்க்கும்போது சங்கடப்படுவேன். ஆண்டவரே, இளம் வாலிபர்கள் சாகுறாங்களே, அகால மரணம்னு போட்டிருக்கிறாங்களே, ஐயோ பேனர்ல அகால மரணம்னு போட்டா ஆக்சிடென்ட் தானே அர்த்தம், ஐயோ இரவோட இரவா ஜீவன் போயிடுச்சே. ஆண்டவரே, கொள்ளைகள் நடக்கிறதப்பா. ஆனா தேவ சமூகத்துல பாரப்படணும். என் தெருவில், அந்த 4ஆம் தெருவில் ஒருத்தர் தூக்கு போட்டா நமக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. அந்த 4ஆம் தெருவில் தூக்கு போடுவதை தடுக்கிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தானே கொடுத்திருக்கிறார். நம்மள தான் அந்த இடத்தை கர்த்தர் பொறுப்பா வச்சிருக்கிறார். அந்த ஏரியாவுக்கு நீங்கள் ஒரு காவலாளி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஹல்லேலூயா. உன்னோட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ ஆயத்தப்படு, உன்னோட கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. ஆண்டவர் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு தேவ பிள்ளையை தெரிந்தெடுத்து உங்கள் மூலமா சில ரட்சிப்பதற்கு ஆண்டவர் சில சூழ்நிலைகளை கொடுத்து உங்களை அந்த தேசத்திற்கு, அந்த பகுதிக்கு காவலாளனா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு ஆத்துமா போனாலும் கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்பாரு, ஆண்டவரே என் குடும்பத்திற்கு நான் காவலாளி. ஆனால் துன்மார்க்க என்ன சொல்லுவான் தெரியுமா? மன்னிக்கவும், துன்மார்க்க என்ன சொல்லுவான் தெரியுமா? என் சகோதரனுக்கு நான் காவலாளியோம்பா. காயின் சொல்றான், என் சகோதரனுக்கு, ஆபேல் எங்கன்னு ஆண்டவர் கேட்கிறார். அவன் சொல்றான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. கொலைபாதகன், துணிகர உள்ளம் கொண்டவன். அவன் சொல்லுவான், எனக்கு என்ன, யாரு எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன. ஆனா நீதிமான், உண்மையான உள்ளம் கொண்டவன், தேவனுடைய சுபாவம் கொண்டவன் அப்படி சொல்ல மாட்டான். என் குடும்பத்திற்கு நான் காவலாளி தான், என் குடும்பத்திற்கு நான் பொறுப்பாளன் தான், இந்த வாலிபர் என்னோட பழகிற வாலிபர்களுக்கு நான் பொறுப்பாளன் தான், என் கூட இருக்கிற நண்பர்களுக்கு நான் பொறுப்பாளன் தான், என் கூட வேலை செய்யறவங்களுக்கு நான் பொறுப்பாளன் தான். இந்த பாரம் எவனுடைய உள்ளத்துல வருகிறதோ அவர்களுக்கு தான் கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறார். இந்த பாரம் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. 10-11 ஊழியம் பண்ணிட்டு போயிடக்கூடாது. திருவண்ணாமலையில் எல்லாரும் ஊழியம் பண்ணாங்க, நானும் ஊழியம் பண்றேன்னு போயிடக்கூடாது. தேசத்தை குறித்த பாரம், திருவண்ணாமலை குறித்த பாரம், ஆண்டவரே என்ன செய்யலாங்கிற ஒரு பாரம். ஆமென். எனக்கு இன்னொருத்தர் மேல இப்படி பாரம் வருது, குடும்பத்துல உழைச்சி போடுற புருஷன் மேல ஒரு பாரம் வருதா, சொந்த பிள்ளையின் மேல ஒரு பாரம் வருதா? நெகேமியாவுக்கு காரியம் கைகூடி வந்ததற்கு காரணம் அவன் பாரம் உள்ளவன். என் புருஷன் அது இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன. நல்ல தீர்மானம். கர்த்தர் யாருக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார்? பாரம் உள்ளவர்களுக்கு. நான் இந்த பாரம் காரியங்களை ரொம்ப அழுத்தமா சொல்றேன். தேசத்தை குறித்த பாரம். தம்பி, நான் பிரசங்கத்தை கேட்கும் போது, உங்களை போல சிறு பிள்ளையா இருக்கும் போது எல்லாரும் கேஷுவலா இருப்பாங்க, எல்லாரும் விளையாடுவாங்க. ஏன்னா வாலிபர்கள் அப்படித்தானே இருப்பாங்க. ஆனா எனக்கு மட்டும் என்னவோ தெரியல, அங்க செபஸ்டின் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கிக்கிறார். ஓ, தேசத்துல கர்த்தர் எழுப்புதல் கொண்டு வர விரும்புகிறார், வாலிபனே உன்னை கர்த்தர் தேடுகிறார்னா எனக்கு மனசுல என்னமோ வெடிக்கிறது மாதிரி இருக்கு. ஏண்டா இவர் பேசும்போது எனக்கு மட்டும் குத்துது, இவர் பேசும்போது நான் மட்டும் அழுகிறேன். எல்லாரும் விளையாடிட்டு இருக்கிறான், ஆனா என்னால விளையாட முடியல, என்னால அதை சும்மா கடந்து போக முடியல, என்னால அவர் வார்த்தையை சும்மா கேட்க முடியல. காரணம், எனக்குள்ளே ஆண்டவர் ஒரு பாரத்தை போட்டார். அந்த பாரத்தின் விளைவுதான் என்னை திருவண்ணாமலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்குள்ளே ஒரு பாரம் போடுவார் என்றால் அந்த பாரத்தின் விளைவு அநேக நன்மைகளை உனக்கு கொண்டு வரும். ரட்சிக்கப்படாத குடும்பத்தை ரட்சிக்கும். ஆண்டவர் பாரம் போட ஜெபிக்கிறேன். தெருவை குறித்த பாரம், குடும்பங்களை குறித்த பாரம், நெகேமியாவுக்கு போட்ட பாரம். சிம்பிளா we are saying, simply we are saying. சொல்லி பார்த்தேன் பாஸ்டர், கேட்கல பாஸ்டர். இது பொறுப்பற்ற ஒரு குடும்பத்தினுடைய பேச்சு. என் பையன்கிட்ட சொல்லி பார்த்தேன், என் பொண்ணுகிட்ட சொல்லி பார்த்தேன், பைபிள் படிக்க சொல்லி பார்த்தேன், கேட்கல. அல்லேலூயா.
மன்னிக்கவும். உங்க பிள்ளை என்ன கவனிங்கயா, நான் அப்படியெல்லாம் சொல்றேன் தப்பா என்ன பார்த்து பாச சாவம் போறா நினைக்காதுங்க. உங்க பிள்ளை 2 பிள்ளைகள் உள்ள ஒரு சகோதரியை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துட்டான். இவன் வர்ஜின், இவன் கல்யாணம் ஆகாத ஒரு பையன். 2 பிள்ளைகள் உள்ள ஒருத்தையை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தா வீட்டு வாசல்ல வரும்போது எனக்கு என்ன சொல்ல போறீங்க தெரியுமா? சொல்லி பார்த்தேன் கேட்கல பாஸ்டர், என்ன பண்றது, அப்படித்தானே சொல்லுவிய? அம்மாமார் ஐயாமாருக்கு ஒரு கேள்வி நான் கேட்குற தமிழ்ல கேட்குறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 2 கல்யாணமான 2 பிள்ளைகள் உள்ள தாயை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறான் பையன். சொல்லி பார்த்தேன் கேட்கல, அப்படித்தானே சொல்லுவிய? வீர் கொண்டு எழுவீர் என்ன பத்திரகாளி ஆட்டமோ என்ன ஆட்டமோ உங்களுக்கு வந்துடும். எப்படிடா ஒன்னில் நீ இருக்கணும் இல்ல, ஏன்னா பாரம். இப்போ பிள்ளை பைபிள் வாசிக்கலன்னு பாரம் இல்ல, சபைக்கு வரலன்னு பாரம் இல்ல, ஜெபிக்கலன்னு பாரம் இல்ல. சொன்னேன் கேட்க மாட்டேங்குது, என்ன பண்றது பாஸ்டர்? நீங்களும் சொல்லி பார்த்தீங்க, நானும் சொல்லி பார்த்தேன், நீங்களும் சொன்னீங்க, நானும் சொன்னேன், கேட்கல. விளங்கும், நல்லா விளங்கும். அல்லேலூயா. பாரம் உள்ளவன் சாப்பிட மாட்டான், பாரம் உள்ளவன் தூங்க மாட்டான், பாரம் உள்ளவன் கதறுவான். பாரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசீர்வாதமா இருக்கு, எனக்கு பாரம். அல்லேலூயா. பாரம். என் குடும்பம், எங்க சபை, எங்க ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் பாரம் இருக்கிறேன். நான் 7 காரியம் சொல்லணும், ஆனா இதுலயே நிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, என் புருஷன் குடிக்கிறார், உனக்கு பாரம் இல்ல. குடிகார புருஷனை குறித்த பாரம், சரியில்லாத பிள்ளைகளை குறித்த பாரம். அப்ப நான் என்ன செய்யணும்? பாரம் எனக்கு இருக்கு பாஸ்டர், எனக்கு ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவாரா? பண்ணுவார். பாரம் உள்ளவர்களுக்கு பண்ணுவார். அப்ப நான் அடுத்து என்ன பண்ணோம்னா, பாரப்படுகிறது மாத்திரமல்ல, தெளிவா இருக்கிறது. வாசிப்போமா? 4ஆம் வசனம். 4ஆம் வசனம் வாசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி ஜெபம் பண்ணி உபவாசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பாரம் வந்தா என்ன வரும்? ஐயோ, மன்றாட்டு தெரியுமா? ஜெபத்தில் உள்ள பல நிலைகள் தெரியுமா? விண்ணப்பம் இருக்கு, மன்றாட்டு இருக்கு, ஸ்தோத்திர ஜெபம் இருக்கு. மன்றாட்டு தெரியுமா? ஆண்டவரே அவரை காப்பாற்றும், ஆண்டவரே அவரை, மற்றவர்களுக்காக மன்றாடுவது, ஆண்டவர் சமூகத்தில் போய் மற்றவர்களுக்காக கதறுவது. ஆண்டவரே என் புருஷனை காப்பாற்றும், அந்த ஆத்துமாவை காப்பாற்றும், அந்த ஆத்துமா இல்லைன்னா எனக்கு சோத்துமா இல்லை. அப்படிதானே ஐயா? இல்லையா? எங்க பாஸ்டர் சோறு போடுறாரு, நான் தான் சம்பாதிச்சு காப்பாத்துறேங்கிறீங்களா குடும்பத்தை? ஆண்டவரே அந்த ஆத்துமா காப்பாற்றப்படணும், வீட்டுக்கார் ரட்சிக்கப்படணும், குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். அப்படி பாரத்தோட ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணி நடக்கல பாஸ்டர். ஆவிக்கூடிய உலகத்துல இந்த சுவர் இருக்கு பாத்தீங்களா? சுவர். இந்த சுவரை இடிக்கிறதுக்கு என்ன ஆயுதம் எல்லாம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க. இந்த சுவரை இடிக்கணும், இல்ல கட்டடத்தை இடிக்கணும், என்ன ஆயுதம் எல்லாம் இருக்கு? சிம்பிளா சொல்லுங்க. முதல்ல என்ன இருக்கு? சுத்தி வச்சு என்ன செய்யணும்? இடிக்கணும். இடிக்க முடியல, அப்புறம் என்ன யூஸ் பண்ணுவீங்க? சம்மட்டி வச்சு சம்மட்டி மீங்க, கூடம்பிங்க, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர். டமால்னு சம்மட்டி வச்சு இடிக்கணும். இடிக்க முடியல, அப்புறம் என்ன பண்ணுவோம்? டெமாலிசருக்கு ஃபோன் பண்ணுவோம். சார் இதை கொஞ்சம் இடிக்கணும் சார். அப்போ ஒரு மிஷின் கொண்டு வருவார், டபடபடபடபடபடன்னு இடிப்பார். அப்படியும் முடியல, அப்புறம் என்ன செய்வீங்க? ஜேசிபி காரரை கூப்பிடுவோம். சார் வாங்க, கொஞ்சம் பில்டிங் ஒரு பெரிய சுவர் இருக்கு, இடிக்கணும். முடியல. இல்லை அவரை கூப்பிட்டீங்களா? எல்லாம் கூப்பிட்டு பார்த்தேன், முடியல. நான் ஜேசிபி வந்தது. ஜேசிபியால இடிச்சு தள்ள முடியும். அப்புறம் நிறைய காங்கிரீட்டா இருக்கு, அதை உடைக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்? ஜேசிபிலேயே ஒன்று இருக்கு, அது என்னது? முன்னாடி ஒன்று இருக்கும், முன்னாடி கூர் மாதிரி இருக்கும், கடப்பாறை மாதிரி வந்திருக்கீங்களா? அதை வச்சு சரசரன்னு அவர் ஓட்டை போட்டு எல்லாத்தையும் உடைச்சி போட்டுருவார். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயுதம் இருக்கிறது போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதம் என்ன தெரியுமா? 1 ஜெபம், 2வது உபவாசம். இதுக்கு மேல இல்லை. 1 ஜெபம். விசாரிக்கிற தேவ பிள்ளைக்கு பாரம் உண்டாகும்
பண்ணும்போது தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ண வேண்டுமானால் ஜெபிக்கணும். ஜோமணியே பாருங்களேன், ஜோமணி பாருங்க. அசையலையா, ஒரு வாரம் உபவாசம் போடுங்க. உபவாசத்துக்கு மிஞ்சின ஆயுதம் இல்லை. வியாபாரங்கள், குடும்பங்கள், பிள்ளைகள், எதிர்காலங்கள், எல்லா காரியங்களையும் உபவாசமே சிறந்த ஆயுதம். பேராயுதம், போராயுதம், ஜபமே சர்வாயுதம். பேராயுதம், போராயுதம், ஜபமே சர்வாயுதம். ஜபமே ஜெயம், ஜபம் ஜெயம், ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெபம் 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 அல்லேலூயா. பாடுவோம், ஜெயம் 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 அல்லேலூயா. லூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. அப்படி போடுங்க. ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம். பாடுவோம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. பாடுவோம், சேர்ந்து பாடுவோம். ஜெபம் 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 அல்லேலூயா. ஜெயம் 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுங்க பாடுங்க. glory. சத்ரு கோட்டையை தகர்த்திடவே நம் ஜெபமே பேராயுதம். சித்தி சிறந்திட ஜெபமே போராயுதம். பாடுவோம், சத்துரு கோட்டையை தகர்த்திடவே நம் ஜெபமே பேராயுதம். நித்திய வழியில் வெற்றி சிறந்திட ஜெபமே போராயுதம். பேராயுதம், போராயுதம், ஜெபமே சர்வாயுதம். பேராயுதம். பாடுவோம். அக்கினி சூளையில் அழியாமல் காத்தது அனுதின ஜெப ஜீவியம். ஆண்டவர் சமூகத்தில் வல்லமை பெற்றிட ஜெபமே போராயுதம். போராயுதம், பேராயுதம், ஜெபமே சர்வாயுதம். போராயுதம், பேராயுதம், ஜெபமே சர்வாயுதம். அற்புதம் அடையாளம் நடந்திடவே நம் ஜெபமே பேராயுதம். ஆண்டவர் வருகையில் நாமும் பறந்திட ஜெபமே போராயுதம். அற்புத அடையாளம் குடும்பத்தில் நடப்பதற்கு ஜெபமே போராயுதம். ஆமென். ஆண்டவர் வருகையில் ஜெபமே பேராயுதம். பேராயுதம், போராயுதம், ஜெபமே சர்வாயுதம். பேராயுதம். கைகளை தட்டி பாடுவோம். ஜெப ஆவிய ஊற்றுங்கப்பா, ஜெபிக்கிற பாரத்தை கொடுங்கப்பா. ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம். வாய் திறந்து பாடுவோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. பாடுங்க பாடுங்க. ஜெபம் 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 அல்லேலூயா. ஜெயம் 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 அல்லேலூயா. ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆமென். Holy Spirit. அனுதின அக்கினி சூளையில் அழியாமல் காத்தது அனுதின ஜெப ஜீவியம். ஆமென். ஆண்டவர் கோரி கபரபலா சந்தரபலா. போராயுதம், பேராயுதம், போராயுதம், நம் ஜெபமே சர்வாயுதம். கவனிங்க, ஜெபத்திற்கு மிஞ்சினது ஒன்றுமில்லை. The prayer is the only solution for all problems. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்து ஜெபம். அதுல முடியலையா உபவாசம். அதுக்கு மேல நிக்கவே நிக்காது. அல்லேலூயா. அதுக்கு மேல இருக்கா பாஸ்டர்? இருக்கு. 3 நாள் உபவாசம், 1 நாள் உபவாசம் முதல் ஆயுதம். 2வது நாள் 3 நாள் உபவாசம், அப்புறம் 7 நாள் உபவாசம்,
அப்புறம் 21 நாள் உபவாசம். 21 நாளுக்கே பெர்சியாவின் அதிபதியே ஆடி போயிருவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. எஸ்தருக்கு ஆமான் ஜுஜுபி 3 நாள் உபவாசத்துல, 3 நாள் உபவாசம். ஆமானே, பொல்லாத ஆமான்களை கர்த்தர் தரை மட்டும் தாழ்த்துவதற்கு, மொர்தெகாய் ஜெயிக்க வைப்பதற்கு, அவன் தலையை உயர்த்துவதற்கு 3 நாள் உபவாசம். ஹல்லேலூயா. 30 லட்சம் மக்களை நடத்துவதற்கு, ஏராளம் தேவனுடைய பணிகளை ஆரம்பிப்பதற்கு மோசேக்கு 40 நாள் உபவாசம், இயேசுவுக்கு 40 நாள் உபவாசம். அதான் உச்சக்கட்ட உபவாசம். ஜபம். இன்னைக்கு உபவாசம்னாலே சபை பயப்படுது. எனக்கு அல்சர். எஸ்தர்ட்ட போய் கேட்டா எஸ்தர் சொல்லுவா, அல்சர் ஆவது பல்சர் ஆவது. அல்லேலூயா. நான் செத்தாலும் சாகிறேன். அவள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா நான் உபவாசம் இருந்தேன், சாகவே இல்லைன்னா. உபவாசம் இருந்த பிறகு முகம் வாடிடுமா? இல்ல வாடல. அதுக்கப்புறம் ராஜாவிட்ட போனதான் அவர் பொச்சங்கையில் நீட்டினாராம், ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அல்லேலூயா. உபவாசம் இருக்கிற முகம் வாடாது, உபவாசம் இருக்கிற முகம் பிரகாசிக்கும். 7 நாள் தேவ சமூகத்தில் உட்கார போகிறோம். உபவாசம் இருந்தா முகம் வாடாது, உபவாசம் இருந்தா முகம் பிரகாசிக்கும். உபவாசிக்கிறவன் பிரகாசிப்பான். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் காரியத்தை இந்த மாதம் கைகூடி வர பண்ணோம்னா முதல்ல விசாரிக்கணும், 2வது பாரப்படணும், 3வது ஜெபித்து உபவாசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபீஸ்ல உள்ள போராட்டமா எப்படிப்பட்ட போராட்டங்களையும் உபவாச ஜெபம் உடைத்தெறியும். தேவனால் எல்லாம் கூடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஜெபிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிறவர்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாகும். நான் உங்களை பார்த்து அன்பா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணோம்னா உங்களுக்குள்ள முதல்ல விசாரிக்கிற இருதயம் வரணும், 2வது அதற்காக பாரப்படுகிற இருதயம் வரணும், 3வதற்காய் ஜெபிக்கிற முடியலன்னா உபவாசிக்கிற இருதயம் வரும்போது கர்த்தர் உங்களுக்காய் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. 4வது பயப்படாதிருக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரணும். டோன்ட் பி அஃப்ரைட். பயப்படாதிருங்கள். இதுல பிரசங்கம் பண்றது ரொம்ப எளிது, பிராக்டிக்கல் தான் ரொம்ப கஷ்டம். ஆமென். வாசிப்பீங்களா? 2:19 வாசிங்க. நெகேமியா 2:19 வேகமா வாசிப்போம். ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா எனும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக என்ன காரியம் செய்றீங்கப்பா? செஞ்சிருவீங்களா? எழும்பிடுவீங்களா? ஜெயிச்சிருவீங்களா? பரியாசம் பண்றா. பயப்படாதே. பரியாசங்களுக்கு, நிந்தனைகளுக்கு பயப்படாதே. சபைக்கு போறியா? கிறிஸ்தவன் கூட்டத்துக்கு போறியா? ஏசு ஏசுன்னு கூப்பிடுறையா? ஐயோ உனக்கு பொண்ணு கிடைக்காது, மாப்பிள்ளை கிடைக்காது, அப்படியெல்லாம் பயப்படுத்துற கூட்டம் உண்டு. பயப்படாதே. தேவன் உங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ண வேண்டுமானால் நீங்கள் பயப்படக்கூடாது. பிசாசின் போராட்டங்களை கண்டு பயப்படாதிருங்கள். பிசாசு கொந்தளிக்கலாம், குடும்பத்துல போராட்டம் எழும்பலாம், வியாதிகள் எழும்பலாம், பயமுறுத்தல் எழும்பலாம், நிந்தனைகள் எழும்பலாம், அவமானப்படுத்தலாம். Don't be afraid. God is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. அப்படி பயப்படாது இருக்கிறவர்களுக்கு காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். பயப்படாதுங்க, பயப்படாதுங்க. நேரம் அதிகமாயிடுச்சு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், பயப்படாதுங்க, 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 பயப்படாதே, பயப்படாதே. மறுபடி சொல்கின்றேன், திகையாதே, திகையாதே, திரும்பவும் கூறுகிறேன். பாடுவோம். பயப்படாதே, பயப்படாதே, மறுபடி சொல். நெகேமியாவே, திகையாதே, திகையாதே, திரும்பவும் கூறுகிறேன். உன்னோடு நான் இருப்பதா, உன்னில் நான் மகிமை அடைகின்றேன். ஹல்லேலூயா. உன்னில் நான் மகிமை அடைகின்றேன். வாக்கு பண்ணினவர் நானே, வாக்கு மாறிட மாட்டேனே. உடபல சியம்பதபல சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் உன்னை. Glory.
கைவிட மாட்டேன். நெகேமியாவே சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன், உன்னை கைவிட நான் உனக்கு சொல்லவில்லையா? glory, நீ விசுவாசித்தால் என் மகி. கைகளை தட்டி பாடுவோம். நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பா என்று சொல்லவில்லையா? நான் உனக்கு சொல்லவில்லையா? பயப்படாதே தேவ பிள்ளைய, பயப்படாதே, பயப்படாதே. ஹல்லேலூயா, thank you Lord. விட்டு கேட்டதெல்லாம் உனக்கு தந்திடுவேன். ஜெபம் தோற்று போகாது, உன் ஜெபங்கள் தோற்று போகாது. ஆமென். வாய் விட்டு கேட்டதெல்லாம் உனக்கு தந்திடுவேன். உன் மனதின் விருப்பங்கள் என் பாதம் அமர்ந்து நீ எனக்காக காத்திருந்தால், என் பாதம் அமர்ந்து நீ எனக்காக காத்திருந்தால் புத்திக்கு எட்டாத. ஆமென், ஹல்லேலூயா. புத்தி கேட்டாத காரியத்தை ஆண்டவர் செய்வாரா? ஆமென். 5 ஏக்கர் வாங்குவோமா? ஹல்லேலூயா. 5 ஏக்கரும் தருவார், அதற்கு மேலையும் தருவார். என் பாதம் அமர்ந்து நீ எனக்காக காத்திருந்தால், என் பாதம் அமர்ந்து நீ எனக்காக காத்திருந்தால் புத்திக்கு உடபலதன வசியஹம்த நபவுல வரதனா. காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவரே, என் பாதம் அமர்ந்து நீ எனக்காக காத்திருந்தால், என் பாதம் உடபல. குடும்பங்கள் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. புத்தி கெட்டாத காரியங்கள் நடக்கட்டும். ஆவியானவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர். இந்த மாதம் புத்தி கெட்டாத காரியங்களை செய்கிற தேவனே, உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. வாக்கு பண்ணினவர் நீரே, வாக்கு மாறிட மாட்டீரே. ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டீர் என்னை, ஐயா கைவிட மாட்டீர் என்னை. ஹல்லேலூயா. கவனிங்க, ஆகவே பயப்படக்கூடாது. அடுத்து, நிந்தனைகளை பொருட்படுத்தாத ஒரு கூட்டமாய் நீங்கள் மாற வேண்டும். சில காரியம் செய்யும் போது நிந்தனை வரும், அவமானம் வரும், நிந்தனைக்கு நிந்திக்கிற கூட்டங்கள் எழும்பும். ஆனா அதை பொருட்படுத்தக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிந்திக்கிறத பொருட்படுத்தக்கூடாது. அது தேவ சித்தப்படியா இருக்குமானா, தேவன் நிந்திக்கிறவர்களை உங்களுக்கு ஆசீர்வாதமானவர்களா உங்களை பார்க்கிறதற்கு வைப்பார். அல்லேலூயா. சில ஆள் செத்தாலும் உன் வீட்டில் வரமாட்டேன் அப்படி சொல்றாங்களா? உன் சாவுக்கு வரமாட்டேன். ஏன்யா நீ போ, வேற நீயே சாக கிடக்க போற, நான் தான் வந்து உன்னை சோமாக்கவே போறேன் அப்படி சொல்லணும். அல்லேலூயா. உன்னை சாக கத்தர் விட மாட்டார், நல்லா இருக்கிறத பார்க்கறதுக்காகவே கத்தரணும் உயிரோட வைப்பார் அப்படி சொல்லணும். அல்லேலூயா. சில ஆட்களை உங்களுக்கு விரோதமா நிந்திக்கிறவர்ல கத்தர் சாக விட மாட்டார். ஏன் தெரியுமா? நீங்க நல்லா இருக்கிறத பார்க்கறதுக்கே அவன் குற்றம் கொலை உயிரமா கிடக்கணும். அல்லேலூயா. அவன் அந்த ஆளுக்கு ஏன் ஒரு சாக்கால வரமாட்டேன், நீ நல்லா இருக்கிறத பார்க்கறதுக்கு கத்தர் வச்சிருக்கிறார். சத்துருக்கள் நடுவே ஒரு பந்தி பங்காய் எனக்கென்றேற்படுத்தி சுகதைலம் கொண்டன் தலையை அவர் சுகமாய் அபிஷேகம் செய்குவார். எதிரி பெருக பெருக நீங்க உங்களுக்கு 100 ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கிறார். எதிரிகள் மத்தியில் தான் உங்களுக்கு கிரீடம் வைக்க போறார். ஒரு 100 எதிரி இருந்தா நல்லா இருக்குமா? ஒரு 1000 எதிரி நல்லா இருக்குமா? அப்ப என்ன நீங்க சொல்றீங்கன்னா, எங்களுக்கு 100 பிரச்சனை பத்தாது, 1000 பிரச்சனை வேணுங்கிறீங்க. இப்ப தானே நீங்க சொன்னீங்க 1000 பேர் இருக்கணும்ட்டு. பந்தி பெருசாகணும்னா பிரச்சனையும் பெருசாகும், நிந்தனை பெருசாகும். பயப்பட வேண்டாம். காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய எதிரிகள் வந்தா பயப்படாதுங்க. கொண்டாட்டத்தை கர்த்தர் பெருசா வைக்க போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. யாருக்குமே இப்படி இல்லையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னா,
கர்த்தர் உங்கள் தலையை அப்படி கனம் பண்ண போகிறார்னு அர்த்தம். நம்மளை நிந்திக்கிறவர்களை அவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமா கர்த்தர் வைப்பார். நீங்க பயப்படாதுங்க, நெகேமியாவே பயப்படாதே, கர்த்தர் உனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆனா சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நிந்தனைகளை கண்டு குடும்பங்கள் நிந்திக்குதா, உறவுகள் நிந்திக்குதா, மனுஷர்கள் நிந்திக்கிறாங்களா, நம்மளை அவமானமா பேசுறாங்களா, சோர்ந்து போகாதிருங்கள். நிந்தனையின் அளவு பெருக பெருக உங்கள் மகிமையை கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், ஹோலி ஸ்பிரிட். ஆமென். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்பீங்களா? 6 வேகமாக வாசிங்க. 6:4. அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். இது ஒரு பெரிய சிக்கல். மொட்டை கடிதாசி இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். நான் ஒன்று சொல்றேங்களேன், இந்த பிரச்சனைகளை என்ன பாஸ்டர் ஹேண்டில் பண்ற விதம் என்ன கண்டுக்கிடாதுங்க. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஐயோ பேசிட்டான், ஐயோ குத்திட்டான், ஐயோ கிள்ளிட்டான், அப்படி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு. நெவர் மைண்ட் இட். போப்பா, தெருவில் போற நாய் கொலைக்குது, நான் என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. அப்படியா சொன்னா? ஆமா, மேல வசனம் வாசிங்க. என்ன பதில் சொன்னாரா? அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன். நான் என்ன வேலை செய்யறேன்? நீ வெட்டி ஆபீசரா இருக்கிற, நான் பெரிய வேலை செய்யறேன். தோத்திரம். அல்லேலூயா. உனக்கு தான் வேலை வெட்டி இல்ல, எனக்குமா வேலை வெட்டி இல்ல, நான் பெரிய வேலை செய்யறேன்ப்பா. அதனால நான் வரக்கூடாது. பரலோகத்தினுடைய ஆர்டர், நான் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாது இருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று பஞ்சாயத்து பண்ணுவோம் வாங்குறான். அட போப்பா, நீ உன் பஞ்சாயத்தும், எனக்கு 1000 வேலை இருக்குப்பா. பஞ்சாயத்து பண்ணுவோமா, உட்கார்ந்து பேசுவோமா, டிஸ்கஷன் பண்ணுவோமா? அதுக்கெல்லாம் போவே போகாதுங்க. வா காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். அட போப்பா, எனக்கு நியாயம் செய்கிறவர் தேவன் இருக்கிறார். நோ காம்ப்ரமைஸ், நோ பஞ்சாயத்து. ஆமென். அந்த பஞ்சாயத்துக்கு அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க? பஞ்சாயத்து கூப்பிட்டா வந்துடுவான் பயந்து. பஞ்சாயத்துல என்ன பண்ணலாம்? கடைசியா அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். பஞ்சாயத்துல பேசிட்டே இருக்கும்போது டப்புன்னு கத்தி வச்சு சொருகிடலான்னு பார்த்தா, நான் தான் பஞ்சாயத்துக்கே போக மாட்டேனே. அல்லேலூயா. அவங்கள்ட்ட எனக்கு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. நான் கர்த்தருடைய வேலையை செய்கிறேன், நான் பெரிய வேலையை செய்கிறேன். வாசிங்க. நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் மெனக்கட்டு போவோம். வா வா இயேசு போற, நம்ம 2 பேரும் உட்கார்ந்து சொத்துக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும். அட போங்கப்பா, எனக்கு பிரேயர் செல் இருக்கு, நான் பிரேயர் செல் போனோம், நீ ஏதாவது முடிவு பண்ணிட்டு போ அப்படின்னு நம்ம பிரேயர் செல்லுக்கு போயிடணும். நம்ம பெரிய வேலையை செய்கிறோம், நம்ம மெனக்கட்டு போகாத வேலையை செய்கிறோம், நாம் பெரிய வேலை கர்த்தருடைய வேலையை செய்கிறோம். அல்லேலூயா. இந்த பிரகாரமாகவே 4 முறை சொல்லிட்டேன். மரமண்டுகளுக்கு உரைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? நான் ஆல்ரெடி ஸ்போக் 4 டைம்ஸ். ஏற்கனவே 4 முறை இதானையா சொன்னேன் உனக்கு. நான் வரமாட்டேன், ஓ பஞ்சாயத்துக்கு வரமாட்டேன், உன் கூட உட்கார்ந்து பேச மாட்டேன், உன் கூட சண்டை போட மாட்டேன், நீ என்ன வேணா பேசிட்டு போ, இப்படிதான் 4 முறை சொன்னேன். கேட்க மாட்டேங்கிற, நான் என்ன பண்றது? 5ஆவது முறை மொட்டை கடிதாசி வாசிங்க. 5ஆம் தரமும் சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும். என்ன கடிதம்? அதான் மொட்டை கடிதாசிங்கிறேன். லெட்டர் அனுப்புறத தைரியமா ஃப்ரம் டு போர்டு அனுப்பப்படாது, பயந்தாங்கொல்லி. பிசாசு அப்படிதான். பல நேரம் உங்களுக்கு மொட்டை கடிதாசி அனுப்புறேன்னா வருதா? நிறைய பேருக்கு மொட்டை கடிதாசி என்னன்னே தெரியல. இங்க பாருங்களேன், எம்ஆர்ஐ அப்படின்னு ஒன்று இருக்கும் மேலே. பயப்படாதுங்க, அது மொட்டை கடிதாசி. அல்லேலூயா. சிடி ஸ்கேன் எழுதியிருக்கோம், பயப்படாதுங்க, மொட்டை கடிதாசி. பிளட் ரிசல்ட்னு எழுதியிருக்கோம். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்கெல்லாம் முடிக்கிறாங்க. அப்போ நாங்கள்லாம் மொட்டை கடிதாசி அனுப்புகிறோம் உங்களுக்கு.
மொட்டை கடிதாசி. ஆடா போப்பா மொட்டை கடிதாசி, எனக்கு இயேசு இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிரட்டல், உருட்டல், பிரட்டல் மொத்தமும் மொட்டை கடிதாசி. நமக்கு இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நிந்தனைகளை பொறுப்படுத்த கூடாது, பிசாசின் பயமுறுத்தல பொறுப்பு கண்டுகொள்ளாதுங்கிற. ஆமென். கண்டுகொள்ளாது. பிசாசு பல நேரம் மொட்டை கடிதாசி போடுவான். இயேசுவின் நாமத்தில் அவைகளை மேற்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போவதாக. கர்த்தருடைய கரத்தின் வல்லமை. நெகேமியாவே, கர்த்தர் உனக்காக காரியங்களை செய்து முடிக்கிற தேவன், உனக்காக பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற ஆண்டவர். உனக்கு எதிராய் மருத்துவர்கள் கொடுத்த, உலகம் கொடுத்த சகல மொட்டகடிதாசிகளும் இயேசுவின் நாமத்தில் செல்லாமல் போவதாக. ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. மொட்டை கடிதாசி எல்லாம் போயிடும். நீ 5 முறை அனுப்புனான, 6 முறை அனுப்புனான, 7 முறை அனுப்புனான, நான் இதைத்தான் சொல்லுவேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் நான் சொல்ல போறேன். நீ அனுப்பிட்டே இரு, நான் சொல்லிட்டே இருக்க போறேன். கர்த்தர் ஜெயிக்க போறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கல்யாணம் ஆகாது மொட்டை கடிதாசி, கல்லறை தரமாட்டேன். அட போப்பா, நானே வாழ வந்திருக்கிறேன் சபைக்குள்ள, சீக்கிரம் சாக சொல்றியா? நான் 10 வருஷம் எடுத்து செத்து போறேன். முடிஞ்சா உன் சாவியை நான் பார்ப்பேன். மொட்டை கடிதாசிக்கெல்லாம் பயப்படப்படாது. ஹல்லேலூயா. எனக்கு பாட்டு பாடணும் போல இருக்கு, டைமை பார்த்தா பயமா இருக்கு. ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், பாடுங்க. ஹல்லேலூயா. சிகபரதனா, எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமென். இயேசு என்னோடு. glory. இதுக்கு மேல உங்க பொறுமையை நான் சோதிக்க விரும்பல. ஆமென், ஹல்லேலூயா. அதனால 2 காரியங்களை வேகமா ஒரே காரியமா சொல்லி முடிச்சிடுறேன். நெகேமியாவுக்கு ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவதற்கு காரணம், அவன் உற்சாகம் உள்ளவன். எப்படிப்பட்டவன்? சத்தமா சொல்லுங்க. உற்சாகம் உள்ளவன். 2வது ஜாக்கிரதை உள்ளவன். உற்சாகம் வேற, ஜாக்கிரதை வேற. வீட்டுல சோம்பலா படுத்திருக்க மாட்டான். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருப்பான். என்ன செய்தான் தெரியுமா? இங்க பாருங்களேன், ஒரு கையில பட்டயம், ஒரு கையில வேலை. நாங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணனா, ஒரு கையில வேலை செய்யுங்க, ஒரு கையில ஊழியம் செய்யுங்க. அப்படி ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நம்ம சபையில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் ஒரு கையில வேலை செய்யணும், ஒரு கையில ஊழியம் செய்யணும், ஊழியத்தோடு கூட வேலை செய்யணும். அப்படி செய்கிற ஜாக்கிரதை உள்ளவர்களுக்காக கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கணும். அட சன்பல்லாத்து, தொபியா, கேமேஷ் எத்தனை பேர் எழும்பினாலும் பயப்பட மாட்டோம், நான் செய்கிறத செய்து கொண்டே இருப்பேன்ங்கிற ஒரு உற்சாகம் உங்களுக்குள்ளே ஆண்டவர் தருவார். ஒரு 5 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ஆண்டவருடைய கரம் உங்களை பலப்படுத்த போகிறது. இந்த சுவருடைய பெரிய விஷயம், சுவருடைய அகலம் நீளம் மட்டும் சொல்லிடுறேனே. இந்த சுவருடைய நீளம் எவ்வளவு தெரியுமா? 4018 மைல். 4018 மைல். அதாவது மீட்டர்ல, சாரி 4018 மீட்டர். மீட்டர். அதனுடைய மைல் தொலைவு 2497 மைல். 4018 மீட்டர் சுமார் 4.5 கிலோமீட்டர். சரியா இருக்குமா? கணக்கு சரிதானா? அந்த மதிலுடைய சுற்றளவு 12 மீட்டர் உயரம். எத்தனை மீட்டர் உயரம்? 12 மீட்டர் உயரம். நெகேமியா கட்டின இந்த ஆலயத்தினுடைய, இந்த அலங்கத்தினுடைய தடிமன் 2.5 மீட்டர் தடிமன். 2.5 மீட்டர் தடிமன். 2.5 மீட்டர் அடிக்கணக்கில் எவ்வளவு வரும்? அடிக்கணக்கில் உங்களுக்கு விளங்கும் இல்லையா? 6 அடியா? 6 அடி. அந்த அளவுக்கு இங்க பாருங்களேன், 2, 4, 6 இந்த அளவுக்கு தடிமனான ஒரு சுவரை, ஒரு பெரிய கோட்டை சுவரை கட்டியிருக்கிறான். தேவ பிள்ளைகளே, உங்களை பலப்படுத்துகிற தேவன், உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வைப்பார்.
52 days 52 நாள்ல கட்டியிருக்கிறார். அலங்கத்தை எத்தனை நாள் கட்டினாரு? நல்ல செய்தி ஒன்று வாசித்து முடிப்போமா? வாசிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 7:1-2 வாசித்து முடிப்போம். 7:1-2 நெகேமியா 7:1-2. ஆமென். அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலரையும் பாடகரையும் லேவியரையும் பிரதிஷ்ட முடிக்கப்பட்டது. அப்ப கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற நல்வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை கொண்டு தொடங்கினதை கர்த்தர் உங்களை கொண்டே செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களில் தொடங்கினதை உங்களை கொண்டே செய்து முடிப்பார். தேவனுடைய மகிமையின் கரம் வெளிப்படும். ஹல்லேலூயா. ரிகபரதனபல சந்தன. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தேவ சமூகத்தில் தேவ மகிமை விளங்கும்படி. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். தோற்று போக மாட்டோம். ஹல்லேலூயா. ரிகபல சந்தரபல. எல்லாரும் வாய்களை ஒரு 5 நிமிஷத்துல முடிக்க போற. 5 நிமிடத்துல தேவ பிள்ளைகளை காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தெய்வம், காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற ஆண்டவர், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் வெட்கப்பட மாட்டோம், தலை குனிய மாட்டோம். நாங்கள் எழுந்து கட்டுவோம். ஹல்லேலூயா. தேசத்துல எழுந்து கட்டுவோம். கர்த்தர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். வாய்களை திறந்து, நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, என் குடும்பம் எழுந்து கட்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை எழுந்து கட்டுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் குடும்பம் கட்டப்படும், என் பிள்ளையின் வாழ்வு கட்டப்படும், எதிர்காலம் கட்டப்படும். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இந்த வியாதி என்ன மேற்கொள்ளாது, இந்த நிந்தனை என்ன மேற்கொள்ளாது, இந்த போராட்டம் என்ன மேற்கொள்ளாது. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வாய் திறந்து வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். ஹல்லேலூயா ஜீசஸ். நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு ஜீசஸ் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வாய் திறந்து ஆமென். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். வாய் திறந்து பாடுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறவனாய் கர்த்தரங்களை மாற்றுகிறார். பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர். அல்லேலூயா. குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. விபாலா கந்தனவ உலவரதனா. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு இயேசுவின் நாமத்திலே பாடுவோம். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். திருவண்ணாமலை பலவானுடைய வல்லமைகளை கட்டுகிறோம். எங்கள் ஜெப குழுக்கள் மூலமாய் glory சிலுவையில் தேசம் கர்த்தர் வசப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. உடவலதன காலாலே மிதித்து விட்டார் இயேசு காலாலே. glory. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர். ஆவியானவரே காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவரே. இந்த மாதம் அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறார். சகல போராட்டங்கள் மாறுகிறது. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்திலே கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறார். தம்முடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தி தேவ பிள்ளையே
ஓ பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். எதிரான வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படும். எதிரான வியாதி நிர்மூலமாக்கப்படும். எதிரான போராட்டம் நிர்மூலமாக்கப்படும். காரியம் கைகூடி வரும். ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சக்கர ஹந்த நபௌலபா. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தர் இன்றைக்கே அந்த ஜெயத்தை ஆரம்பிக்கட்டும். அந்த ஜெயத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஆரம்பிக்கட்டும். அந்த வெற்றியின் வாசல் இன்றைக்கு திறக்கட்டும். சக்கர பௌதரதனா ரூபல கந்த நபௌலபரா. glory 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 glory. மகிமை வெளிப்படுவதாக. சர்ரத்தில் அடிக்கடி எழுப்பி அடிக்கடி போராட்டங்களை எழுப்பி பயமுறுத்துகிற பிசாசு மொட்ட கடிதாசிகளை சகோதரி கர்த்தருக்கு நிர்மூலமாக்கி போடுகிறார். canceled by the blood of Jesus. இயேசுவின் நாமத்திலே உங்க சர்ரத்தில் தேவனுடைய வல்லமை விளங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய கரம் இறங்கி வருகிறது. தேவ பிள்ளையே, ஒரு புதிய வல்லமையை புது பலத்தை கர்த்தர் உனக்குள்ளே வைக்கிறார். தேவ ஜனமே, பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறார். Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. Odaba kampana baula baradana kaba baradana baladana bagamdana bal rubala kabaradana balagadana basike ஏராமகம்தன பல. அடிக்கடி சர்ரத்தில் வியாதியின் அடையாளங்களை தோன்ற பண்ணி உங்களுக்குள்ள பயத்தை கொண்டு வருகிற சகல போராட்டங்கள் சத்துருவின் 5 முறை அல்ல, அது எத்தனை முறையா இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு அவைகளை நிர்மூலமாக்குகிறார். canceled by the blood of Jesus. இயேசுவின் நாமத்தில் அவைகள் ரத்தாகிறது. அவைகள் ரத்தாகிறது. அவைகள் ரத்தாகிறது. கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு வெளிப்படுகிறது. Jesus. Glory. Glory. Glory Father. Rabahanda naba ulaba radana kabala naba naba kabala nabala tuda bala kabarada nabala gada nabala rabakada nabala shanda nahanda naba ulaba kada nabala. Hallelujah. தேவ ஜனமே, விசாரிக்கிற ஒரு இருதயம், குடும்பத்தை தேசத்தை விசாரிக்கிற ஒரு இருதயம், விசாரித்த காரியங்களுக்காக பாரப்படுகிற ஒரு இருதயம், பாரப்படுத்துகிறது மாத்திரமல்ல ஜெபிக்கிற உபவாசிக்கிற ஒரு இருதயம். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயங்களை உங்களுக்குள்ள கொடுக்க விரும்புகிறார். பயப்படாத ஒரு இருதயம், நிந்தைகளை பொருட்படுத்தாத ஒரு இருதயம், கண்டுகொள்ளாத ஒரு இருதயம், உற்சாகமும் ஜாக்கிரதையும் உள்ள இருதயமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார் என்றால் உங்களுக்கு கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பிதாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் சொன்ன வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே பசுமரத்தாணி எழுத்து போல எழுதப்படட்டும். ஆண்டவரே, கல்லிலே ஊழி வெட்டப்பட்டால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். தடைகள் மாறட்டும். கர்த்தருடைய சத்தியத்துக்குள் அவர்கள் வளர்ந்து பாரப்பட்டு தாங்கள் குடியிருக்கிற பகுதிகளை, குடும்பத்தை, சூழ்நிலைகளை கர்த்தருக்கு சொந்தமாக்க இரக்கம் பாராட்டும். பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாகிய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் இந்த பூமியிலே கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.